அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் வரைக்கும் முடிச்சிருப்போம். இது பார்த்தீங்கன்னா லிண்டல் பலவெல்லாம் அடித்து காங்கிரீட் போடுறது ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுதான் நம்ம ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டில் அந்த எலிவேஷன் மாதிரியே மேலேயும் வச்சுருக்கோம். அது லிண்டல் போடுறதுக்காக பீம்லாம் கீழே கட்டி மேலே தூக்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஏற்ற முடியாது சொல்லிட்டுக்காக பொதுவாக கீழே கட்டிட்டு நம்ம மேலே ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. இதான் ஃபுல்லாக பலவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம போகிறது வந்து பால்கனி. இது பேக் சைடில் ஒரு நமக்கு வீட்டில் நம்மளுக்கு பேக் சைட்லேருந்து ஒரு வழி வச்சுருக்கோம். அதே போல் போர்ட்டிகோ போகிறதுக்கும் ஒரு வழி, இந்த வழி வச்சுக்கலாம். இது இந்த ரைட் சைடு இருக்குது இந்த பே விண்டோ. அப்படியே இங்கே உட்காந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இதுதான் அந்த பே விண்டோன்னு சொல்கிறது. இது போர்ட்டிகோ. இது போர்ட்டிகோ வந்து உள்ளே என்ட்ரி ஆகி டோர் திறந்து உள்ளே என்ட்ரி ஆனால் இது கூட ஓப்பனாக தெரியும். இது பெட்ரூம், மேல் பெட்ரூம். இது இதுதான் அந்த பால்கனி சொல்லலாம். பால்கனி பார்த்தீங்கன்னா பால்கனி வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரல் வியூ தான் கிடைக்கும். நம்ம இயற்கையாக அப்படியே ரசித்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே தைலம் தோப்பு வெட்டிட்டாங்க. மறுபடியும் வளர்ந்துடும். தைலம் தோப்பு வெட்ட திரும்ப வளர்ந்துனே தான் இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குறேன் அதை, அந்த இடத்த. நல்லா இயற்கையாக நல்லா காற்றோட்டமாக இருக்கும் வச்சுக்கலாம் அந்த இடம். நம்ம ஃபுல்லாக ஜன்னல்லாம் எல்லா ரூமுக்கும் ஜன்னல் நல்லா பக்காவாக வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த ஐசிலிங் சேவருக்கு வந்து காங்கிரீட் போடுறாங்க, லிண்டல் காங்கிரீட். எப்படி பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணாங்கன்னா ரொம்ப சவாலாக இருந்தது. இந்த ஒர்க்கு தான் கொஞ்சம் ரொம்ப சவாலாக இருந்தது அவங்களுக்கு. இந்த செவுறு வைக்கிறது, ஜல்லி போடுறது. ஜல்லி போட்டதுக்கப்புறம் இது மறுபடியும் மேலே செங்கல் வச்சு அந்த சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சாங்க இந்த வேலைக்கு மட்டும். எனக்கு பயமாக இருந்தது, பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது. நான் பக்காவாக சொன்னேன், வேலை பொறுமையாக அந்த வர பரவாயில்ல, சேஃப்டியாக பண்ணுங்க. அதே போல் சேஃப்டியாக தான் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க, பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. அதை மட்டும் அடுத்தது சென்ட்ரிங் ஆஸ் யூஷுவல் சென்ட்ரிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த ஐசிலிங் சென்ட்ரிங் எப்படி அடிப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தால, அதை இன்றைக்கி பண்ணுவாங்க அந்த ஒர்க்கை. இந்த 20 அடிக்கு ஃபுல்லாகவே நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால நடுவில் வந்து ஒரு அடி பீம் ஒன்று கொடுத்துருந்தாங்க போர்ட்டிகோவில். இது ஃபுல்லாக 20 அடிக்கும் ஒரே பீம். இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஒரே பீம் 20 அடி. நடுவில் எதுவுமே சப்போர்ட் எதுவுமே இருக்காது. அந்த ஐசிலிங் எப்படி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் எனக்கு டவுட்டாகவே இருந்தது வச்சுக்கலாம். எப்படி அடிக்க போகிறாங்கன்னு தெரியாமல் இருந்தது. அது ஐசிலிங் இது வந்து கீழே வந்து ஒரு சென்ட்ரிங் அடிச்சிடறாங்க, அதுக்கு மேலே அது மேலே சென்ட்ரிங் அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது இப்படி பண்ணக்கூடாது. அதை ஃபேனு ஜாக்கி ஃபேன் சொல்லுவாங்களே, அதை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அதுதான் சேஃப்டியாக. இது அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை. அப்புறமே சொல்கிறாங்க என்கிட்ட,
ஆனால் ஃபஸ்ட்டு மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தானே ஃபேன் ஜாக்கெலாம் வந்தது, அதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் இப்படி தான் பண்ண ஓரளவுக்கு இன்னும் பிரச்சனைலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் யாரும் இது ஃபுல் ட்ரை பண்ணாதீங்க. முறையாக வந்து ஃபேனு அந்த ஜாக்கி வச்சு யூஸ் பண்ணி அப்படி பண்ணுங்கள். அதுதான் சேஃப்டி கூட. சென்டர் மிஷின்லாம் போட்டு ஃபினிஷிங்க்கு நடந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம நிற்கிறது ஐசிலிங்க அந்த இடம் அந்த இதாகுது. மட்டு இருக்குது நம்ம இது வரையும் யாரையும் காட்டல. ஏதாவது மட்டு இருக்கிறாங்க. சிமெண்ட் கம்மியாகவும் மண் அதிகமாகவும் போட்டு லெவல்லாம் வச்சு தான் புல் வச்சு லெவல் வச்சு பண்ணுறது தான் இது. பழனி கைட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் கீழே விழுந்துடும். பார்த்தீங்கன்னா சீலிங் வந்து நல்லா ஃபினிஷிங்காக பழைய மெத்தெல்லாம் பழக எடுத்துகிட்டு மறுபடியும் இது சாரம் போட்டு பூசுவாங்கள்ல, சிமெண்ட்டு போட்டு பூசுவாங்கள்ல, அந்த இது பூச வேண்டிய வேலையே இல்லை. அப்படி டேரெக்டாக தேய்ச்சிட்டு பெயிண்டிங் பண்ண வேண்டியதான். அது இந்த இடத்துல இப்போவே பண்ணுறது நல்லாயிருக்கும். அந்த ஃபினிஷிங் பார்த்தா நல்லா ஷைனிங்காக இருக்கும். கம்பி வந்து மேலே எடுத்து போகிறதுக்காக கவுரு கட்டி 20 அடி ஹைட்டுக்கு மேலே தூக்குன்றது எல்லாம் இந்த கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செஞ்சாங்க. நம்ம ஊரில் பக்கத்துலேயே மசூதி இருக்கிறதுனால அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா வாங்க சொல்கிற சவுண்டு கேட்டுனே தான் இருக்கும். இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸ் வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அந்த ஹோல்ஸ் அது கடைசியாக அந்த ஃபினிஷிங் பண்ணுறப்ப ஃபினிஷிங் மண்ணும் சேர்த்து அதிகம்